கண்மணி எப்படியாவது அன்புகிட்டேருந்து பிரிக்கணும். அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க வெண்ணிலா. உடனே வெண்ணிலா என்ன பண்றாங்க, கண்மணி இந்த உலகத்த விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுற சாப்பாட்ல இந்த மாரி தவறான பொருள கலந்துடுறாங்க. அத பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. நம்ம சிவகாமி. சிவகாமி என்ன பண்றாங்க, கண்மணி சாப்பிடும்போது தடுத்து நிறுத்துறாங்க. இந்த மாரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வெண்ணிலா மறுத்து பேசுறாங்க. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. இவங்க வேண்டு போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வேணா பாருங்க இந்த சாப்பாட்ல கலந்து இருக்கு. வேணா நீ சாப்பிட்டு காட்டு அப்படி சொன்னோனே வெளில சாப்பிட மறுக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கல்ல, இந்த சாப்பாடு என்ன கலர்ல இருக்கு பாருங்க அப்படின்னோனே, அத பார்த்துட்டு அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. நம்ம அன்பு பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே கார்த்திக் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆமா, இதில இந்த மாரி தவறான பொருள் கலந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவ தான். இவ பண்ணதுக்கு கண் கண்டு சாட்சி நான் தான். இவ தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா என் மேல வேணும்னு பழி தூக்கி போடுறீங்களா அப்படின்றாங்க. யாரும் பழி போடல. நீ பண்ண வேலைய தான் சொல்றாங்க. இது மட்டுமா பண்ணா? இவ்வளோ நாள் ஆக்சிடென்ட் ஆகி இருந்ததுக்கு காரணமே இவ தான் அப்படின்னோன்னா அன்பு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னோன்னா, ஆமாடா இவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு இவ தான் எல்லாமே பண்ணா. இந்நேரம் கண்மணிக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது. எனக்கு ஆன மாதிரி பண்ணிட்டா இவலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அன்பு செம டென்ஷன். அடி பாவி இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, இதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தாக்கத்துக்காக போகிறாரு. எல்லாரும் தடுக்கிறாங்க. அடுத்து இவ்வளோ ஆனோன்னே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை யாரும் நம்ப மாட்டீங்களா? பாட்டி நீங்கள் கூட நான் உன்னை நம்புறேம்மா, நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. பாட்டி மட்டும் தான் என்னை நம்புறாங்க, யாருமே நம்பலை. எல்லாருக்கும் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போ என் மேலே இவ்வளோ பழி போட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த உடனே வெளில பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு முறைச்சிட்டு கிளம்புறாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்றாங்க எல்லாரும். அப்போ கண்மணி கிட்ட உன்னை நான் வாழ விட மாட்டேன், நீயும் அன்பும் சந்தோஷமாக வாழ முடியாது, இந்த வாழ்க்கை என்னோடது, நான் தான் இந்த வீட்டுக்கு வீட்டில் அன்புக்கு பொண்டாட்டியாக இந்த வீட்டில் நான் இருப்பேன் கண்மணி, உன்னை பார்க்க தானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் போடி முதல்ல வீட்டை விட்டு அப்படின்றாங்க கண்மணி. அடுத்து வெளில செம்ம டென்ஷனாக வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே வெளில என்ன பண்ணுறாங்க, நேராக ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்போ உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க காசு கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உன்னை உடனே மீட் பண்ணோம், சீக்கிரமா வா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. இங்கே இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணிக்கும் அன்புக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. நல்லபடி இவங்க வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, வெளில செம்ம டென்ஷனாக இருக்காங்க. கண்மணி நாளைக்கு காலையிலேயே கடத்தெருக்கு வருவா, அவள் வரும்போது அவளை அடித்து தூக்கிடு அப்படின்னோடனே, மேடம் ஓகே தானே? ஓகே தான். அவள் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, கண்மணி அன்பு சேர்ந்து வாழவே கூடாது, அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, மேடம் உங்களையே வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே மேடம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படி அது வீட்டுக்குள்ளே போகணுன்னு எனக்கு தெரியும். அன்பு கொஞ்ச நாள் அப்படியே சுற்றிட்டு இருப்பாரு கண்மணின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என் வழிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்றாங்க. சூப்பர் மேடம், இப்போவே நான் அடித்து தூக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில் முதல் வேலை எனக்கு அதுதான். அவள் காலையில் எப்படி மார்க்கெட்டுக்கு காய்கறிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வருவா, அப்போ அடித்து தூக்கிட்டோன்னா சரிங்க மேடம் அப்படின்றாங்க. இனிமேல் இருக்குடி உனக்கு அப்படின்றாங்க. இங்கே கண்மணி அன்பும் ஃபர்ஸ்ட் நைட்டில் ஏற்பாடு பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஏற்பாடு பண்ணதுக்கு அடுத்து அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி பார்க்குறாரு. கண்மணி அவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. அதை பார்த்து அன்பு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கண்மணி உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னோடனே, நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படியே கண்மணி பார்க்க அன்பு பார்க்க 2 பேரும் தன்னை மறந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சிவகாமி, இதுக்கப்புறம் என் புள்ளையோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், அவனோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது, 2 பேரும் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக வாழணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஃபோட்டோவையே. அப்போ திடீர்னு அவங்க ஏற்றி வச்ச அந்த விளக்கு அப்படியே அணைஞ்சு போது அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது இந்த மாதிரி நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலையே, கண்மணி அன்பு நல்லா தானே இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதே, ஒருவேளை அந்த வெண்ணிலாவால் ஏதாவது பிரச்சனை வருமா, அது நடக்கக்கூடாது, கடவுளை தயவு செய்து என்னோட கண்மணியையும் அன்பையும் காப்பாற்றுங்க, அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா செம்ம டென்ஷனாக அப்படியே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்வேதாவும் மயூரியும் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அன்புக்கும் கண்மணிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்ட வெண்ணிலா இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. விடமாட்டேன், நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே விடமாட்டேன், முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை தடுத்து நிறுத்த ஏதாவது பண்ணுங்கள், அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே கூடாது அப்படின்னோடனே, நாங்கள் பாட்டிக்கிட்ட அதை தான் சொல்லிகிட்ருக்கோம், பாட்டியும் ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே.